வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக சரியான காலேஜ் தேடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்கு எங்களுடைய இந்த வழிகாட்டி தொடர்ல இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் மகாபாரதி பொறியியல் கல்லூரி. இது கள்ளக்குறிச்சியில இருக்கு. இதோட டிஎன்இஏ கோட் 1430. ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அதோட அங்கீகாரம் தான். அந்த வகையில இந்த காலேஜ் ஏஐசிடிஇ அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவோட அங்கீகாரம் வாங்கின ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஓகே, இப்போ காலேஜ் பத்தின சில அடிப்படை விஷயங்களையும் அங்கீகார விவரங்களையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். 2008 ஆரம்பிச்சிருக்காங்க. இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு கோஎட் காலேஜ், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே படிக்கலாம். அட்மிஷன் விஷயத்துக்கு வந்தோம்னா இங்க இருக்கிற 65% சீட்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அதாவது நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா தான் நிரப்பப்படுது. இந்த கல்லூரி எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு சின்ன பின்னணிய பார்த்ததியம். இதோட தொடக்கம் 2007 ஆரம்பிக்குது. அப்போ மகாபாரதி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இந்த பகுதியில ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களோட அந்த எண்ணம் சரியா அடுத்த வருஷமே, அதாவது 2008 மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜா உருவானது. இப்போ சேலம் சென்னை ஹைவேல ஒரு 16 ஏக்கர் பெரிய கேம்பஸ்ல இந்த காலேஜ் இயங்கிட்டு வருது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க என்னென்ன அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மொத்த சீட்ஸ் எவ்வளோன்னு பாத்துருவோம். இங்க மொத்தம் 420 யூஜி இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு. சரி, அந்த 420 சீட்ஸும் என்னென்ன பிரான்ச்ல இருக்குன்னு பார்க்கலாம். பிஇ கோர்சஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற சிஎஸ்சி, இசிஇ, இஇ, எம்இ, சிஇங்கிறது தான் இதோட டிஎன்ஏ பிரான்ச் கோட்ஸ். இது மட்டும் இல்லாம ஒரு பிடெக் கோர்ஸும் இருக்கு. அந்த பிடெக் கோர்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதோட பிரான்ச் கோட் ஏடி. இது இப்போதைய இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு புது கோர்ஸ். காலேஜ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகுறத இது காட்டுது. சரி, படிப்பெல்லாம் ஓகே. படிச்சு முடிச்சதும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கு? வாங்க, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப எதிர்பார்க்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பாப்போம். இங்க பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 82%. இது நாம சொல்றது இல்ல, டிஎன்ஏ வெளியிட்ட அதிகாரப்பூர்வ டேட்டால இருந்து எடுத்தது. ஓகே, 82% பிளேஸ்மெண்ட். சரி, அப்போ ஹையஸ்ட் சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இங்க கிடைச்ச ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வருஷத்துக்கு 6.6 லட்சம் ரூபாய். மாச கணக்குல சொன்னா ஒரு 55,000 ரூபாய் வரும். அடுத்து வெளியூர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகளை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, இந்த காலேஜ்ல பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா 2 பேருக்குமே ஹாஸ்டல் வசதி இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பஸ் வசதி இருக்கு. ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வர்றீங்கன்னா பக்கத்திலேயே சின்னசேலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. காலேஜ்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் தான். இது உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இங்க நாங்க ஷேர் பண்ணின எல்லா தகவல்களும் இந்த வீடியோ ரெடி பண்ணின நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பிக்கையான அரசு போர்ட்டல்கள் இருந்து எடுத்ததுதான். இதை உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சு இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு profsam.com தான் உங்க உண்மையான வழிகாட்டி.